ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய கடலோர காவல் படை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இந்தியன் காஸ்ட் கார்டு இருக்க பாருங்கள், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டியூட்டி கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஷுட் ஹோல்ட் ஏ டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி. ஸோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் டியூட்டிக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் ஆஸ் சப்ஜெக்ட் அப் டு இன்டர்மீடியட் ஆர் கிளாஸ் 12ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக டெக்னிக்கல் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸில் 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான கல்வி தகுதி ஷுட் ஹோல்ட் ஏ அண்ட் இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண பாருங்கள். எந்த மாதிரினா, ஸோ ஆர்கிடெக்சர் அல்லது மெக்கானிக்கல் அல்லது மெரைன் அல்லது ஆட்டோமேட்டிவ் அல்லது மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல் மற்றும் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது அது ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான 2 பதவி. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தா ஒரு சில நல்ல ஒரு போஸ்டிங் பதவியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்த கட்டமாக ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சியில் 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வேக்கன்சினா, ஜென்ரல் டியூட்டி மொத்தமாக 110 வேக்கன்சியும், டெக்னிக்கலில் 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 110 வேக்கன்சி எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வேக்கேஜ் செக்ஷன் எவ்வளோ, யூஆருக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டலாக 140 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு சில கிரைட்டீரியா பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக டைப் ஆஃப் கோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தமான கோர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தா எக்ஸாம் வைப்பாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கார்டு காமன் அட்மிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இது மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ், ரீசனிங் மற்றும் நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ், இந்த மாதிரி தான் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்க போது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 பார்த்தா ப்ரிலிம் செலெக்ஷன் போர்டு அப்படின்ற ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அது சென்னையில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது. அது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்கான சென்டர் இருக்க போது. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் போர்டு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பார்த்தா இண்டக்ஷன். ஸோ மொத்தமாக இவ்வளோ ஸ்டேஜ் உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. 2 வகையான எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் ப்ரிலிம் எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஜாயின் இந்தியன் காஸ்ட் கார்டு .cdec.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ண பாருங்கள். எப்போ அப்ளை ஓப்பன் ஆகுதுன்னா 5 டிசம்பர் 2024 31 டிசம்பர் 2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் தேதி வரைக்கும் 1 இயர் வரையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிட்டு ஸோ நீங்கள் ரெடியாக இருந்துக்கலாம். நீங்கள் மற்றது படிக்கிறதா நீங்கள் படிச்சுக்கலாம். அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க டைமிங். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.